Bismillahirrahmanirrahim. Assalamu alaikum. Welcome to Katpoom kanitham YouTube channel. Katpoom kanitham tutorial மூலம் இன்று நாம் பார்க்க போவது திண்மங்களை பற்றியாகும். அன்றாடம் நாம் காணும் பயன்படுத்தும் சில பொருள்களான கான்கிரீட் தூண், மரக்குற்றி, பாதி கருப்பட்டி, செங்கல், தாயக்கட்டை, மாபில்கள், இரும்பு குண்டு போன்ற பொருள்கள் திண்மங்கள் எனப்படும். இனி நாம் திண்மப் பொருள்கள் சிலவற்றின் மேற்பரப்பு, முகங்கள், உச்சிகள், விளிம்புகள் என்பன பற்றி அறிந்து கொள்வோம். திண்மப் பொருட்களை நீங்கள் அவதானித்தால் அவற்றிற்கு மேற்பரப்பு ஒன்று உள்ளதை காண்பீர்கள். இனி நாம் திண்மங்களின் மேற்பரப்பை பற்றி பார்ப்போம். திண்மங்களின் மேற்பரப்பானது தட்டையான மேற்பரப்பை அல்லது வளைந்த மேற்பரப்பை கொண்டதாக இருக்கும். உதாரணத்துக்கு செங்கல்லை எடுத்தால் அதன் மேற்பரப்பு தட்டையானதாக இருக்கும். இவ்வாறு தட்டையான மேற்பரப்புகள் முகங்கள் எனப்படும். செங்கலின் எல்லா முகங்களும் தட்டையானவை. அவ்வாறான தட்டையான மேற்பரப்புகள் முகங்கள் எனப்படும். எனவே செங்கல் 6 முகங்களை கொண்டுள்ளது. மேலும் தாயக்கட்டை தட்டையான மேற்பரப்புகளை கொண்ட திண்மமாகும். அதற்கு 6 முகங்கள் உண்டு. இங்கே நாம் பார்த்த இவ்விரண்டு திண்மங்களும் தட்டையான மேற்பரப்பை கொண்ட திண்மமாகும். இனி நாம் வளைந்த மேற்பரப்பை கொண்ட திண்மம் ஒன்றினை பார்ப்போம். வளைந்த மேற்பரப்பை கொண்ட திண்மத்திற்கு உதாரணமாக மாபிலை கூறலாம். இங்கே காட்டப்பட்டுள்ள மாபிலிற்கு வளைந்த மேற்பரப்பு ஒன்றுள்ளதை காண்பீர்கள். இனி நாம் திண்மங்களின் விளிம்புகளை பற்றி பார்ப்போம். திண்மம் ஒன்றின் 2 மேற்பரப்புகள் சந்திக்கும் எல்லை திண்மத்தின் விளிம்பு எனப்படும். திண்மத்தின் விளிம்பு 2 வகைப்படும். அவை நேர் விளிம்பு, வளை விளிம்பு. நேர் விளிம்புக்கு உதாரணமாக செங்கல்லின் விளிம்பினை கூறலாம். இங்கே செங்கல்லின் விளிம்புகள் நேரானவையாக உள்ளது. வளை விளிம்புக்கு உதாரணமாக கான்கிரீட் தூணின் விளிம்பினை கூறலாம். இங்கே கான்கிரீட் தூணிற்கு 2 விளிம்புகள் உள்ளன. அவை வளை விளிம்பாக உள்ளது. அடுத்ததாக திண்மங்களின் உச்சியினை பார்ப்போம். திண்மங்களில் 3 அல்லது 3ற்கு மேற்பட்ட விளிம்புகள் சந்திக்கும் புள்ளி உச்சி எனப்படும். செங்கல், தாயக்கட்டை போன்ற திண்மங்களை நோக்கினால் 3 விளிம்புகள் சந்தித்து உச்சி உருவாகியிருப்பதை காண்பீர்கள். இவ்வாறு 3 அல்லது 3ற்கு மேற்பட்ட விளிம்புகள் சந்திக்கும் புள்ளி உச்சி எனப்படும். செங்கல்லில் இவ்வாறான உச்சிகள் 8 உள்ளது. அவ்வாறே தாயக்கட்டையிலும் 8 உச்சிகள் உண்டு. இதுவரை நாம் திண்மங்களின் மேற்பரப்புகள், முகங்கள், விளிம்புகள், உச்சிகள் என்பவற்றை பார்த்தோம். மரக்குற்றியை 2ஆக பிளந்து எடுத்த ஒரு பகுதி இங்கே உருவில் காட்டப்பட்டுள்ளது. இதன் தட்டையான பரப்புகள், வளைந்த பரப்புகள், நேர் விளிம்புகள், வளை விளிம்புகள், உச்சிகள் என்பவற்றை இனங்கண்டு வெவ்வேறாக எழுதுவோம். மரக்குற்றியின் இப்பகுதி உச்சி எனப்படும். மரக்குற்றியின் இப்பகுதி நேர் விளிம்பு எனப்படும். மரக்குற்றியின் இப்பகுதி வளைந்த பரப்பு எனப்படும். அதேபோல் மரக்குற்றியின் இப்பகுதி வளைந்த விளிம்பு எனப்படும். 2ஆக பிளந்த இம்மரக்குற்றிக்கு 3 தட்டையான மேற்பரப்புகள் உள்ளன. அவை 1, 2. 3வது மேற்பரப்பானது மரக்குற்றியின் இப்பகுதியிலுள்ள மேற்பரப்பை போன்ற மரக்குற்றியின் மறுபகுதியாகிய இப்பகுதியிலுள்ள மேற்பரப்பாகும். இம்மரக்குற்றிக்கு வளைந்த மேற்பரப்புகள் 1 உள்ளது. நேர் விளிம்புகள் 4 உள்ளது. அவை 1, 2, 3, 4. மேலும் இம்மரக்குற்றிக்கு வளைந்த விளிம்புகள் 2 உள்ளது. அவை 1,
2. இம்மரக்குற்றிக்கு உச்சிகள் 4 உள்ளது. அவை 1, 2, 3, 4. அடுத்ததாக நாம் சதுரமுகி என்றால் என்ன என்பதனை பார்ப்போம். எல்லா முகங்களும் சதுர வடிவம் கொண்ட திண்மங்கள் சதுரமுகி எனப்படும். சதுரமுகிக்கு உதாரணமாக தாயக்கட்டையினை கூறலாம். தாயக்கட்டையினை அவதானித்தால் தாயக்கட்டையின் எல்லா மேற்றளங்களும் தட்டையானவையாகவும் அதன் எல்லா முகங்களும் சதுர வடிவமாகவும் உள்ளது. இனி நாம் சதுரமுகியின் பண்புகளை பார்ப்போம். சதுரமுகிக்கு 6 முகங்கள் உண்டு. அவை சதுர வடிவானவை. முகங்கள் 6ம் ஒரே அளவுடையவை. விளிம்புகள் 12 உள்ளது. இவை நேரான விளிம்புகளாகும். உச்சிகள் 8 உள்ளன. சதுரமுகிற்கு சதுர வடிவம் கொண்ட 6 முகங்கள் உள்ளதென பார்த்தோம். அவை 1, 2, 3, 4, 5, 6. மேலும் சதுரமுகிற்கு 12 நேர் விளிம்புகள் உள்ளதென பார்த்தோம். அவை 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. மேலும் சதுரமுகிக்கு 8 உச்சிகள் உள்ளன என பார்த்தோம். அவை 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இதுவரை நாம் சதுரமுகி பற்றி பார்த்தோம். இனி அடுத்ததாக நாம் கனவுரு என்பதனை பற்றி பார்ப்போம். கனவுரு என்பது எல்லா முகங்களும் செவ்வக வடிவம் கொண்ட திண்மங்கள் ஆகும். கனவுருவிற்கு உதாரணமாக செங்கல், புத்தகம் என்பவற்றை கூறலாம். செங்கல், புத்தகங்கள் என்பன கனவுரு வடிவமானவையாகும். அடுத்ததாக நாம் கனவுரு ஒன்றின் பண்புகளை பற்றி பார்ப்போம். கனவுருவுக்கு 6 முகங்கள் உண்டு. அதன் எல்லா முகங்களும் செவ்வக வடிவமானவையாகும். கனவுருவின் எதிர்பக்கமாக அமைந்த முகங்கள் அளவிலும் வடிவத்திலும் ஒத்திருக்கும். கனவுருவில் 12 விளிம்புகள் இருக்கின்றன. எல்லா விளிம்புகளும் நேரானவையாகும். கனவுருவில் 8 உச்சிகள் உள்ளன. கனவுருவுக்கு 6 முகங்கள் உண்டு. அதன் எல்லா முகங்களும் செவ்வக வடிவமானவை என பார்த்தோம். அவை 1, 2, 3, 4, 5, 6. மேலும் கனவுருவில் 12 விளிம்புகள் இருக்கின்றன. எல்லா விளிம்புகளும் நேரானவையாகும். அவை 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. மேலும் கனவுருவில் 8 உச்சிகள் உள்ளன. அவை 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இதுவரை நாம் கனவுருவினை பற்றி பார்த்தோம். அடுத்ததாக ஒழுங்கான நான்முகி என்பதை பற்றி பார்ப்போம். எல்லா முகங்களும் சமனானவையாகவும் முக்கோண வடிவமாகவும் உள்ள திண்மம் ஒழுங்கான நான்முகி என அழைக்கப்படும். ஒழுங்கான நான்முகியின் பண்புகளை பார்ப்போம். ஒழுங்கான நான்முகியின் முகங்கள் முக்கோண வடிவமானவையாகும். ஒழுங்கான நான்முகியிற்கு 4 முகங்கள் உண்டு. ஒழுங்கான நான்முகிக்கு 6 விளிம்புகள் உண்டு. எல்லா விளிம்புகளும் நேரானவையாகும். மேலும் ஒழுங்கான நான்முகிக்கு 4 உச்சிகள் உண்டு. ஒழுங்கான நான்முகியின் முகங்கள் முக்கோண வடிவமானவை என பார்த்தோம். ஒழுங்கான நான்முகியிற்கு முக்கோண வடிவான 4 முகங்கள் உண்டு.
அவை 1, 2, 3, 4. மேலும் ஒழுங்கான நான்முகிக்கு 6 விளிம்புகள் உண்டு. எல்லா விளிம்புகளும் நேரானவையாகும். அவை 1, 2, 3, 4, 5, 6. மேலும் ஒழுங்கான நான்முகிக்கு 4 உச்சிகள் உண்டு. அவை 1, 2, 3, 4. இதனுடன் திண்வங்கள் எனும் பகுதி முடிவடைகிறது. இனி நாம் அடுத்து வரும் பகுதியில் அட்சர கணித குறியீடுகள் பற்றி பார்ப்போம். எங்களது கற்போம் கணிதம் டுட்டோரியல் மூலம் நாங்கள் தரம் 6 முதல் 11 வரை கணிதத்தை கற்றுத்தர இருக்கிறோம். எனவே நீங்கள் கற்போம் கணிதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், உங்களது சந்தேகங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸ் பகுதியில் பதிவு செய்யவும். கற்போம் கணிதம் மூலமாக கணிதத்தை இலகுவில் கற்போம்.